ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7th ஸ்டாண்டர்ட் இருக்கிற புக்ஸு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம 8th ஸ்டாண்டர்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு பிஃபோராக நம்ம ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்ட் 2 வீடியோவில் அந்த ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் 2-3 ஃபார்முலா எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் இயர்னால் ஆனுவல் இயருக்குன்னா ஃபார்முலா, ஆஃப் இயர்லி கேட்டால் என்ன ஃபார்முலா, குவார்ட்டர்லி காலாண்டு கேட்டால் என்ன ஃபார்முலான்னு. இல்லை கண்டினியூஸாக ஒரு டிஃப்ரெண்ட் இயர் சேஞ்ச் ஆனால் அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அமௌண்ட் ஈக்குவல் பி ஆஃப் 1 + a/100 1 + b/100 1 + c/100. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆனுவலி, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இயர் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆனால் ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஏபிசி அப்படின்றது என்னன்னா rate of interest for first year, second year and third year. இந்த 3 வருஷம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த 1 இயர் இன்க்ரீஸ் ஆகும், 1 இயர் டிக்ரீஸ் ஆகும். அப்போது இங்கே ப்ளஸ்ஸில் மைனஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் ப்ளஸ் போடுங்க, டிக்ரீஸ் குறைஞ்சா மைனஸ் போடுங்க. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்தா, அதாவது காம்பவுண்ட் ஆனுவலில் கொடுத்து டைம் பீரியட் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா, அதாவது a/b/c/es இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a = p 1 + r/100 whole power a. Next 1 + b/c multiplication r/100. இதான் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க போட்டு ஒன்று கண்டினியூஸாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா a/b/c இந்த ஃப்ராக்ஷனில் டைம் இயர்ஸ் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இல்லை டவுட் இருந்தால் பாருங்கள். ஓகேவா? 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது என்எம்எஸ் எக்ஸாம் சொல்லக்கூடிய நேஷனல் மினிமம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் உடைய கொஷினும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புக் பேக் தான் மேக்ஸிமம் வரும். இன்சைட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்காங்க. ஓகேவா? த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000 at 12% per year, annual for 2 years, compound annually is. ஸோ பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போடலாம். ஓகேவா?
அசல் பிரின்சிபல் கொடுத்தாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர் 2 years. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிப்போம். P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 year ஆனுவல் பிளானு கேட்டால் இந்த எண்ணு, ஆஃப் இயர்லி கேட்டால் 2n வரும் மேலே. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நெக்ஸ்ட் போக எக்ஸாம் வந்து ஃபார்முலா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ளை பண்ணலாமா? அசல் பிரின்சிபால் வந்து 5000, 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/100 ஹோல் பவர் 2 years. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இங்கேயே கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா இது சுருக்கியும் இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இது பண்ணலாம். இங்கே 100 1s 100, 100 + 12 112. ஸோ 5000 into 2 times 112/100, 2 times 112/100. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல், 5 1s 5, 5 2s 10. ஓகேவா? 2 1s 2, 2 5s 10, ரிமைனிங் 1, 2 6 12. இப்போ ரிமைனிங் பார்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 112 இன்ட்டு எவ்வளோ 56. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 6272 வரும். ஓகேவா? இப்போது காம்பவுண்ட் இதை நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், A - P. அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 6272 மைனஸ் பிரின்சிபல் 5000 மைனஸ் பண்ணால் 1272. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சம், அதாவது ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சம் இந்த மாதிரி ஃபில் த பிளாங்க்ஸு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, இது போல் கொஸ்டின்ஸோடு நம்ம கேட்பாங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது ஆஃப் இயர்லி ஒன்ஸ். நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on 8000 at 10% PF for 1 year. காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி கேட்குறாங்க. ஆஃப் இயர்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கேட்குறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்றது பி. ஓகேவா? பெர் ஆனுவலி 8000னா ஆஃப் இயர்லிக்கு எவ்வளோ கேட்குறாங்க. ஓகேவா? பார்ப்போம். நம்மளுக்கு ஃபார்முலா அப்படியே வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து இப்போ பவரில் 2/2n போடப்போம். இங்கே ஆஃப் இயர்லியில் 1 year கொடுத்துருக்காங்க. இல்லை ஆஃப் இயர்லினா 10 12 டிவைட் பண்ணால் ஆஃப் இயர்லி கிடச்சிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% ஃபார் ஆஃப் இயர்லி. ஆஃப் இயர்லினா சொல்கிறோம் பண்ணலாமா? 10 12 டிவைட் பண்ணால் 2 5 10. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கிடச்சிச்சு. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இது ஆஃப் இயர்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபார்முலா என்ன பாருங்கள். ஃபார்முலா எழுதும். ஃபார்முலா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P இன்ட்டு
1 plus r by 100 whole power 2n. இது ஆஃப் எல்லிக்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை வேல்யூ அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணுங்க. நம்ம ஃபைனல் புதுசாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் புதுசாக கண்டுபிடிச்சா போடணும். ஓகேவா? 8000 1 plus 5 ரேட் ஆஃப் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஆஃப் இயர்லிக்கு 5 by 100 whole power 2 years. அங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. 1 year 2 ஆல்ரெடி இருக்குது. 1 year தானே கேட்டிருக்காங்க. ஸோ 1 புரிஞ்சுதா? இதை அப்படியே அப்ளை பண்ணலாமா? 8000 2 அப்படியே 2 இயர்ஸ்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 டைம்ஸ் போடும். 100 ஆட் பண்ணி 2 இயர்ஸ் நம்ம போட போகிறோம். அப்போது 105 by 100. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் போடுங்க. 105 by 100. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணலாம். 0க்கு ஒரு 0, ஒரு 0, ஒரு 0, 10க்கு 10. நெக்ஸ்ட்டு 2 கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, 2 5s are 10. இது மட்டும் கேன்சல் பண்ணால் 5 1s are 5 2s are 10, 5 1s are 5. இப்போ ரிமைனிங் பார்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 4 இருக்குது, அங்கே 105 இருக்குது, நெக்ஸ்ட்டு 21 இருக்குது. இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 4 105 மல்டிப்ளை பண்ணால் 420 வரும். அது 21 மல்டிப்ளை பண்ணால் 8820. இது அமௌண்ட்டு. ஓகேவா? இது அமௌண்ட்டு. நம்ம கொஷின் கேட்குறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கேட்கலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் ஏ மைனஸ் பி. ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8820 மைனஸ் பிரின்சிபால் 8000. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8820. 8000 மைனஸ் பண்ணால் 820. இந்த சிஏ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒவ்வொரு டைம் கொஷின்ஸ் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் போட்டு பார்த்தோன்னா வரும். இது யாரும் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். இது சேம் தான், கொஞ்சம் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? The annual rate of growth of population of town is 10%. If its present population is 26,620, then the population 3 years ago was. அதாவது 10% ரேட் ஆஃப் ஆனுவலில் இன்க்ரீஸ் ஆகுது பாப்புலேஷன் லெவல் ஒரு டவுனில். ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோனா 26,620. இப்போது 3 years பிஃபோர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஓகேவா? போட்டு பார்க்கலாமா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ப்ரெசன்ட் பாப்புலேஷன்னா அதான் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 26,620 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த பக்கம் ரைட் பண்ணிடுறேன். அமௌண்ட்டு 26,620. ஓகேவா? ஆஃப்டர் 3 years, ஆஃப்டர் 3 years, பிஃபோர் 3 years, 3 years பிரின்சிபால் எவ்வளோன்னு இப்போ பர்மனெண்ட் கேட்குறாங்க. நம்ம தெரியாது எப்பவுமே எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? தெரியாது எப்பவுமே எக்ஸ் எடுத்துப்போம். எப்போ அதே ஃபார்முலா 3 இயர்ஸ்க்கு ஃபார்முலா சொன்னாலும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 26,620 பிரின்சிபால் தெரியாது. 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 என்றது 3 power n.
இங்கே 3 ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 3 டைம்ஸ் போட போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தோன்னே அதே லாஸ்ட் பண்ணோம்ல 2 இயர்ஸ் பண்ணோமே, அதே சேம் ஃபார்மேட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், அந்த ஆன்சர் அப்படி 26,620 ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு இங்கே 100 ஒன்ஸ் 100, 110 சார் 110. இது அப்படியே கேன்சல் 1/10 கூட போடலாம். ஓகேவா? ஈஸி தான். ஓகே, அப்போது 110/100 3 டைம்ஸ் போட்டிருக்காங்களா, அப்போ 3 டைம்ஸ் அங்கே போடணும். 110/100 110/100. ஓகேவா? இப்போது இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர் கிடைக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே அந்த பக்கம் தூக்கி போட போகிறோம். அப்போது 26,620 மல்டிப்ளிகேஷன் 100 இப்படி போட்டுக்கலாம் இன்ட்டு 100 இன்ட்டு 100 என்ன இருக்கும்? 110 3 டைம்ஸ் வருமா? 110. ஓகேவா? இப்போது இதை மைனஸ் கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 11 நாள் கேன்சல் பண்ணலாம். 11 நாள் கேன்சல் பண்ணால் 2420 வரும். ஓகேவா? இது இன்னும் 11 நாள் கேன்சல் பண்ணலாமா? இது கேன்சல் பண்ணால் 220 வரும். ஓகேவா? இது மறுபடியும் கேன்சல் பண்ணால் 20 வரும். 20 இங்கே ஆல்ரெடி 10 இருக்குது. ஓகேவா? இங்கே அங்கே 10 இருக்கா? அப்போது இங்கே என்ன இருக்குன்னா 20 இருக்குது, 10 இருக்குது, 10 இருக்குது, இந்த 10 இருக்குது. இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 20,000. அதாவது 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னால் அங்கே டவுனுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 20,000 தான். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணட்டுமா? Next question. The difference between the compound interest and the simple interest for 2 years for a principal of 5,000 at the rate of interest 8% per annum is. Difference அவங்களே கொடுத்தான். கேட்குறேன் டிஃப்ரென்ஸாக கேட்குறேன். 2 இயர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் கேட்டால் 2 இயர்ஸுக்கு என்ன பண்ணணும்னா பி இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர். இதுதான் ஒன்றும் இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம்ஸ் போட போகிறோம். ஓகேவா? அப்ளை பண்ணலாமா? அஸ் பிரின்சிபல் வந்து 5,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8. அப்போது 8/100 இன்ட்டு 8/100. 20 20 10க்கு 10 கேன்சல். 5 1s 5, 5 2s 10, 2 1s 2, 2 4s 8. So 4 into 8 32. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த பார்ட் 1 வீடியோவில் இந்த 4 சம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஒரு சம் பார்ட்டில். ஓகேவா? 5th சம் பாருங்கள். Find a compound interest on 3,200 at 2.5% per annum for 2 years. காம்பவுண்ட் இங்கே பாயிண்டில் கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க.
ஓகே, பாயிண்டில் கொடுத்தா அதை வச்சு தான் போட போகிறோம். அமௌண்ட் ஈக்குவல் பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பாஸ் பண்ணி நீங்களே போட்டு லாஸ்ட்டாக ஆன்சரை பாருங்கள். ஓகேவா? அப்ளை பண்ணலாம். பிரின்சிபால் 3200 மல்டிப்ளிகேஷன் 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5. இந்த 2.5 அப்படியே போடு, ஹோல் பவர் ஸ்கொயர். இப்போ என்னன்னா 3200 மல்டிப்ளிகேஷன் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 100 100 2.5 வந்து 102.5. (102.5/100) இந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? இது எவ்வளோ 102.5/100. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல். இது கேன்சல் பண்ணால் 100 இது கேன்சல் பண்ணினா 1.025 வரும் கேன்சல் பண்ணால். ஓகேவா? இப்போ இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆன்சர் என்னென்ன இருக்குது? 32 இன்ட்டு 102.5 இன்ட்டு 1.025. இந்த வேல்யூவில் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வச்சிங்களேன் 3362 வரும். ஓகேவா? இந்த வேல்யூ நான் தான் அமௌண்ட் கண்டு. இப்போ ஃபார்முலா CA = A - P. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3362 மைனஸ் 3200. ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள்? மைனஸ் பண்ணால் 162. இதுதான் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஆன்சர் இதுதான். இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th சம். இந்த சம்மில் நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இப்போ ரீசெண்டாக சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்தனால இந்த ஃபார்ம் என்ன மாதிரி இருக்குது பார்ப்போம். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா AB/C இந்த ஃபார்மேட் இருக்குது. A அப்படின்றது 2, இங்கே A அப்படின்றது 2, B அப்படின்றது 1, C அப்படின்றது 2. ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னால் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஃபார்முலா சொன்ன வச்சிங்களா தெரியல, பார்ப்போம். A = P 1 + r/100 ஹோல் பவர் n 1 + B/C into r. யூனிட். ஓகே, அதுக்கான ஃபார்முலா P இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n 1 + B/C into r/100. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் போடலாமா? ஓகே, இந்த ஃபார்மை வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் பார்ட்டில் 5 சம்ஸ் பார்த்தோம்ல, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம். இந்த ஃபார்மேட் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்க இந்த 6th சம்மை. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.